இந்த ஸ்பேஸ், அதனால தான் டாபிக்லாம் வருது. இதெல்லாம் ரிலேட்டட். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மனம் தளராமல் ஒரு விஷயத்தை பயணிக்கணுன்றதான் சொல்கிறேன். அதில் நல்லது கெட்டது தான் இருக்கும். ஹியூமன்னாலே அது ஒரு நல்லது கெட்டது கலந்த ஒரு எமோஷனல் பாக்ஸ் தான் அது. யாரையுமே உள்ளே போய் இடப்பட முடியாது. இப்போ உங்கள் முகத்தை பார்க்குறேன்னா உங்கள் அகம் வந்து எனக்கு தெரியாது கிளியராக. உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ். அதுதான் உங்களுடைய உருவம். வெளியில் அந்த உருவம் இல்லை, இருக்காது. ஏன்னா அது ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுது. எல்லா ஹியூமனையும் நான் சொல்லுவேன், பெரிய தலைவர் அப்படின்னா நான் சொல்லலை. ஹியூமனுடைய ஒரு விஷயமே என்னென்னா, அகம் ஒரு புறம், அகம் பேராகவும் புறம் பேராகவும் தான் இருக்கும். எந்த நாடு எந்த மொழி கடந்து இப்போ யாரை தொட்டாலும் அகம் வேறு தான் இருக்கும், புறம் வேறையாக இருக்கும். புறம் வைத்து அகத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்நியப்படுத்தான் இருக்கீங்க என்கிட்ட எப்போதுமே கடைசி வரைக்கும். அதுதான் நிஜம், அதான் உலகியல். உலகத்தினுடைய உச்ச உலகிலே அதான். நல்லது கெட்டது அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அது மாறி 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 வரும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை இயக்கும். அவரா அப்படி பண்ணார், ரொம்ப நல்ல மனுஷன். ஆமாங்க, அவர் தான் இப்படி பண்ணிட்டார். ஏன் பண்ணாராம்? அதாங்க ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ ஹியூமன் வந்து எப்போ வேணாலும் தன் உருவத்தை வந்து மாற்றிப்பார். அவர் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, போங்க, நம்ப முடியலங்க. அவர் இப்படி தான் விஷயம். எல்லா ஹியூமனுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான சீக்ரெட் இருக்கும்.